குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025 12th பிஸ்னஸ் மேக்ஸ் உடைய 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். சென்னை டிஸ்ட்ரிக்ட் உடைய நம்ம ஏற்கனவே 12th மேக்ஸு 11th மேக்ஸு 11th பிஸ்னஸ் மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் 1 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க, சார் 12th பிஎம்ஓ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுடைய 2025 12th பிஸ்னஸ் மேக்ஸ் 1 மார்க் ஆன்சருக்கு இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சென்னை டிஸ்ட்ரிக்கு. உங்களுக்கு வேறு எதுவும் டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் கோட் பி வந்து ஆன்சர் வந்து 3. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் கோட் பி நோ சொல்யூஷன் ஃபார் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் கோடு ஏ ஆன்சர் வந்து 6. அதே மாதிரி பார்த்து கொஸ்டின் நம்பர் 4லாம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 4 ஆப்ஷன் கோடு ஏ லாக் மாடுலஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 சி. கொஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் கோட் பி ஆன்சர் வந்து 0. கொஸ்டின் நம்பர் 6 ஆப்ஷன் கோட் டி ஆன்சர் வந்து 0. கொஸ்டின் நம்பர் 7 ஏ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கோடு ஏ 1/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8 ஆப்ஷன் கோட் பார்த்தீங்கன்னா டி. இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் மைனஸ் மார்ஜினல் ரெவன்யூ எம்சி மைனஸ் எம்ஆர் ஈக்குவல் டு 0. மேக்ஸிமம் ப்ராஃபிட்னா இதுதான் எம்சி மைனஸ் எம்ஆர். ஸோ வாட் இஸ் மீன் பை எம்சினா மார்ஜினல் காஸ்ட் மைனஸ் மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு 0. கொஸ்டின் நம்பர் பி இல்லையா, கொஸ்டின் நம்பர் 9 ஆப்ஷன் கோட் பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். கொஸ்டின் நம்பர் 10 ஆப்ஷன் கோட் பி. இது டிகிரி அண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 and 6. கொஸ்டின் நம்பர் 11 ஆப்ஷன் கோட் சி இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி டிஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பி டிஒய். கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கோட் சி எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். கொஸ்டின் நம்பர் 13 ஆப்ஷன் கோட் பி 1 + டெல்டா. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 14 ஆப்ஷன் கோட் டி delta power m plus n into f of x. Question number 15 option code C answer 0. Question number 16 option code D. Question number 7. Question number பார்த்தீங்கன்னா 17 option code D variance of x. இது lesson number 6ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 18 ஆப்ஷன் கோட் பி மீன். ஸோ திஸ் மீனுடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னா மீன் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூனா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் மீன் ரெண்டும் ஒன்று தான், போத் ஆர் சேம். எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னாலும் மீன் தான், மீன் கேட்டாலையும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான். கொஸ்டின் நம்பர் 19 சி ஆப்ஷன் கோட் சி ஆன்சர் வந்து 0. கொஸ்டின் நம்பர் 20 இது வந்து கிரியேட்டிவிட்டி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 4x அப்படின்னா அதனுடைய வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 20 ஆப்ஷன் கோட் டி பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய 1 மார்க்குடைய ஆன்சர் கீயாக இருக்குது. சரியா? ஸோ எல்லாமே நம்ம புக் பேக் தான். ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம ஓனாக கேட்டிருந்தாங்க. தஸ் கிரியேட்டிவிட்டி அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான். ஸோ மற்ற பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.